ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சிஎஸ்சி ஏ&எம்எல், சிஎஸ்சி டிஎஸ் டேட்டா சயின்ஸ், அடுத்து சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே பீக்கில் இருக்க டிபார்ட்மெண்ட். இதுக்கு முன்னாடி சிஎஸ்சியில் ஏ&எம்எல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் சிஎஸ்சியில் சிஎஸ் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோனா என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12th கண்டிப்பாக மேக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். மேக்ஸ் குரூப் எடுத்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். இது நீங்கள் 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பிஇ பிடெக் அப்படிங்கிற 2 கேட்டகரியில் வரும். பிஇ அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜில் வரும். பிடெக் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜில் வரும். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நிறைய பேத்துக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் இது எந்த டிபார்ட்மெண்ட்டோட கனெக்டிவிட்டி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட தான் கனெக்டிவிட்டி ஆகும். ஸோ நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது சைபர் செக்யூரிட்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ். இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நாலேஜபிளான, அதாவது ஹேக்கிங் மெத்தட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ போலீஸ் டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் மெத்தட்ஸ்லாம் இருக்கும். அந்த ஒரு ஹேக்கிங் மெத்தட்ஸில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த க்ரைம் வந்து எப்படி நடந்திருக்கும், அதை யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத ஃபாரன்சிக் மூலயமா அங்கே வந்துட்டு போனதை தடையை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஹேக்கிங் மூலயமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது சிஸ்டம்ஸ் மூலயமா ஒரு மெக்கானிக்கல் விஷயமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சைபர் செக்யூரிட்டியால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அந்த டயத்துக்கு யார்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன்லேயே நம்ம பேசியிருப்போம் அப்படின்னா எந்த டயத்துக்கு கடைசியாக அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, யார்கிட்ட அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லா விஷயமே கண்டுபிடிக்கிறத ஹேக்கிங் பண்ணுறது அந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு மொபைல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் அனுப்புவோம். அதாவது யார் அந்த மொபைலை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. இன்கேஸ் அந்த மொபைலை அவங்க ஆன் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இருக்கிற லொக்கேஷனை வந்து காட்டி கொடுத்துரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியோட வேலையாக இருக்கும். நீங்கள் சைபர் செக்யூரிட்டி முடிச்சிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ பெரிய ஹேக்கிங் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்லையும் சிபிஐ டிபார்ட்மெண்ட்லையும் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் போர்ட்லேயும் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும், தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்லேயும் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ணி படிப்பாங்க. எதனால் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் கிடையாது, சைபர் செக்யூரிட்டி பண்ணீங்க அப்படின்னா எத்திக்கல் ஹேக்கிங், நீங்கள் ஒரு கிளாஸிங், ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி கூட உங்களால், அதாவது ஒரு சென்டர் மாதிரி கூட உங்களால் பண்ண முடியும். நீங்கள் கிராஷ் கோர்சஸ்லாம் வச்சு நடத்தலாம். அதாவது இந்த எத்திக்கல் ஹேக்கிங் மெத்தட்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கிராஷ் கோர்சஸ்லாம் வச்சு நடத்தலாம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, குளோபல் வைட் இது ஒரு வேர்ல்டு வைடில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் கண்டிப்பாக டொனேஷன்ஸ் மஸ்ட்டாக கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் அவைலபிளாக கிடையாது. சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ரொம்ப கம்மியான காலேஜில் மட்டும் தான் இருக்குது. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க படித்தா சைபர் செக்யூரிட்டி தான் படிப்பேன், பட் நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் படிக்கணும், எனக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு யாராவது நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி, அதாவது சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி உங்களால் ரொம்பவே லோ ஃபீஸில் டொனேஷன்ஸே இல்லாமல் படிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது சைபர் செக்யூரிட்டி படிக்க போகிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.